எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். தேவனே என்னை காத்து வந்தீரே, உமக்கு துதி ஸ்தோத்திரம் செய்கின்றதே ஆத்துமா. ராஜாக்களுக்கு ராஜாவே உமது சட்டைகளிலே என்னை அழைத்து சேர்த்திடும். இரக்கமாக காத்திடும். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, தந்திருக்கும் ஓய்வு நாளுக்காகவும் ஓய்வு நாள் ஆராதனைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாருமே தரிசித்த மக்களாக கடந்து செல்ல அருள் தாரும். உம்முடைய தூய பிரசன்னம் எங்களை ஆள்கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற ஒரு நேரமாகவும் நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு வாழ்வை புதுப்பித்து கொள்ள அருள் தர வேண்டுமாய் வேண்டுகிறோம் ஐயா. தெய்வமே, இந்த அருமையான பரிசுத்த ஆராதனுடைய தொடக்கம் முதல் கடைசி மட்டும் தெய்வீக பிரசன்னத்திற்காய், தெய்வீக கிருபைகளுக்காய், தெய்வீக அருளுக்காக எங்கள் வேண்டி நிற்கின்றோம். எங்கள் பாடுகின்ற பாடல்களுக்காக, வாசிக்கின்ற திருமறை பகுதிக்காக, சிந்திக்கின்ற உம்முடைய அருள் வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் அனுக்கிரகித்து தர வேண்டுமாய் வேண்டுகிறோம் ஐயா. தெய்வமே, உம்முடைய நிறைவான கிருபைகளுக்காய், நிறைய நடத்துதலுக்கு நாங்கள் மறுபடியுமாக வேண்டி தாழ்ந்து பணிந்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஆராதனைக்கு ஆர்வமாகவும் கடவுள் நாம மகிமைக்காகவும் 15வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல்
15 போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாய் பார்லேயும் நாம கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய். 15வது ஞானப்பாடல். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய் நேசமேற்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மை தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாவம் போக்க பாரினில் சர்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகவுமாகி வானலோக வாசலை திறந்தார். மாகத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜகத்து ரட்சகா. அருள்நாதா மசனுகாபரம் ஜோதி வல்ல தேவா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நிதியில் சங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. தொண்ணூற்றி 3வது சங்கீதத்தை இணைந்து படிப்போம். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராமரிக்கத்தை அணிந்து தமது கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அநாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பன, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பன, நதிகள் அலை திரண்டு எழும்பன. திரளான தண்ணீர்கள் இரைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். ராட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும்
கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 29 முடிய படிக்க கேளுங்கள். யோவான் அதிகாரம் 20 வசனங்கள் 24 தொடங்கி 29 முடிய. இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமை எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவளோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிலுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையவருடைய விலாவிலை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரயோத்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலேயே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பவைகளே. இவைகள் ஆண்டவரின் அருள் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான அமைதியான இந்த ஓய்வு நாளுக்காகவும் ஓய்வு நாள் ஆராதனைக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த அருமையான திருச்சபைக்காகவும் திருச்சபையின் எல்லா பணிகளுக்காகவும் அருமையான பொறுப்பாளர்களுக்காகவும் ஒரு குடும்பங்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் எல்லாருக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் என் ஆண்டவர் சிறப்பாக நடத்த வேண்டுமே, கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ள வேண்டுமே, நிறைவான வாழ்வை அருளி செய்ய வேண்டுமே என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். ஐயா, இன்று வந்திருக்கின்ற அத்தனை பேருக்காகவும் அனைவருடைய வாழ்வுக்காகவும் வாழ்வுக்கு தேவையான நன்மைகளுக்காக செபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே உலகத்திலே வாழும்போது நல்ல சரீர சுகத்தோடு நிறைவோடு அமைதியோடு தெய்வ கிருபைகளோடு தெய்வ அனுக்கிரகங்களோடு வாழ செயல்பட கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நோக்கி மன்றாடுகிறோம். ஐயா, ஒரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான அன்பு பெற்றோருக்காக, அருமையான பிள்ளைகளுக்காக, ஒருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே சிறந்த வாழ்வாக, உயர்ந்த வாழ்வாக, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்ற வாழ்வாக காணப்பட கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நல்ல ஆண்டவரே, உலகத்திற்காக ஜெபிக்கிறோம், உலக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, குறிப்பாக ஆண்டவரே பரவி கொண்டிருக்கின்ற
இந்த வைரஸ் வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, அது எந்த தன்மையோடு ஆண்டவரே உலகத்திலேயே பரவுகின்றதோ அந்த தன்மையில் அளவிலே அது ஆண்டவரே விரைவாக அழிந்து போக, இல்லாமல் போக கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தம்முடைய மக்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா நாடுகளும், நாட்டுடைய எல்லா மக்களும் ஆண்டவரே சுகத்தோடு, பலத்தோடு, மகிழ்வோடு, சமாதானத்தோடு, தெய்வ கிருபைகளோடு காணப்பட கர்த்தர் துணை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, இதற்காக அரசு எடுத்துக்கொள்கின்ற எல்லா ஆண்டவரே மருத்துவ பணிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இலதமான நடவடிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் வழியாக ஆண்டவரே உண்மையாகவே நாட்டுள்ள எல்லா மக்களும் ஆண்டவரே சுகத்தோடு காணப்பட ஆண்டவரே கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே நடைபெறுகின்ற எல்லா இறை பணிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பணிக்காக ஆண்டவரை கொடுத்து உதவுகின்ற, இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை தம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் அனுக்கிரகித்துக் கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், நிறைவுபடுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். அன்னையுடைய நாட்டிற்காக, இந்திய நாட்டிற்காக, நாட்டை ஆளுகின்ற ஆளுநர்களுக்காக, ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரோடும் உம்முடைய கிருபை காண வேண்டுமாய் வேண்டுகிறோம். எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயருக்காக, பேராய தலைவர்களுக்காக, பேராய பணிகளுக்காக, பேராய நிறுவனங்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே நிறுவனங்கள் எல்லாம் ஆண்டவரே முழுமையோடு காண வேண்டும், நிறைவோடு காண வேண்டும் என்று சொல்லி வினோய்க்கு எங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, தம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், தம்மை நன்றியோடு மாட்சிமைப்படுத்துகிறோம் ராஜா. கேட்க இருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பேசும்படியாக உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனித வார்த்தை அல்ல, தெய்வத்தினுடைய வார்த்தை முழுமையாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கேட்கிற எங்களோடு உம்முடைய கிருபை ஆண்டவரே தொடர்ந்து காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமீன். பாடல் புத்தகத்திலே 83வது பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. 83வது பாடல். ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே,
அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. தந்தையாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளினுடைய தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, பாடமாக படிக்க கேட்ட தூய யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். உயிர்ப்பின் உண்மைக்கான தேடலில் தெளிவு கண்ட தோமா. உயிர்ப்பின் உண்மைக்கான தேடலில் தெளிவு கண்ட தோமா இருந்த வண்ணமாய் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த கடவுளே, உம்முடைய உயிர்ப்பின் நற்செய்தியை கேட்டோம். இன்னும் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் தூய தோமாவை போன்று உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் எங்கள் ஆன்மீக கண்களினால் காணுவோம். அந்த தேடலில் முழுமையடைந்து விசுவாச வாழ்வில் உறுதிப்படவோம். இந்த நாள் அருள் செய்தி எங்கள் அனைவருக்கும் உந்துதலாய் அமைய அருள் தர ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடாய் வேண்டி நிற்கிறோம் கடவுளே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களில் யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசிற்காக முத்தத்தினால் காட்டி கொடுக்கவும், அதை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை கண்ணுற்ற யூதாஸ் காரியோத் அந்த காசை கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் எறிந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை சகித்து கொள்ள முடியாதபடிக்கு நான்கு கொண்டு மரித்து போக 11 சீடர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை அவர்கள் அருகிலிருந்து பார்க்க, தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்பட 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உயிர்ப்பின் செய்தியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீடர்களில் சிலரும், மரியாளும் அவரோடு கூட இருந்த சிலரும் கண்டு கேட்டு அதை அவரோடு கூட இருந்த அனைவருக்கும் அறிவிக்கின்றார்கள். அப்படி இந்த தோமாவிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தார் என்று சொல்லுகிற
உன்னதமான நற்செய்தி அறிவிக்கப்பட்ட பிற்பாடும் கூட ஐயமுற்றிருந்த இந்த தோமா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை அவராலே நம்பி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு பல்வேறு சூழ்நிலைகளும் காரணமாக அமைந்திருக்கிறது. வாழ்க்கையில் அகலமாகவும் வாழலாம், ஆழமாகவும் நாம் வாழலாம். அகலமாக வாழ்வது என்பது அநேக காரியங்களை நாம் தெளிவற்ற முறையிலே கற்றுக்கொண்டு வாழ்வது. நாம் அநேக காரியங்களை கற்றிருப்போம், ஆனால் அதில் நமக்கு ஒரு பிடித்தமோ ஒரு தெளிவோ இருக்காது. ஆனால் குறைவாக கற்றாலும் அதை ஆழமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற போது அதிலே நமக்கு மிகுந்த தெளிவு இருக்கும், அதிலே நமக்கு ஒரு பிடிமானம் இருக்கும். அதை போன்று இந்த தோமாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் செய்தியை கேட்ட பிற்பாடும் கூட அவன் அதை கண்டு ஆராய்ந்து அறிந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை உறுதி செய்வதற்கு அவர் முற்படுகிறார். அவருடைய தேடுதல் ஆழமானது. ஒரு சில காரியங்களை எடுத்துக்கொண்டு அதிலே சிறப்படைய முயற்சி செய்து அதில் வெற்றி கொள்ளுகின்ற மனிதனை போன்று இந்த தோமாவும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை ஆழமாக அறிந்து கொண்டு அதற்கு சான்று பகருவதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றார். ஆழமாக வாழ்க்கை அமைத்து கொள்ளுகின்ற மனிதன் ஆணிவேரை கொண்ட மரத்திற்கு ஒப்பானவன். ஒரு மரத்தினுடைய ஆணிவேர் எவ்வளவு ஆழமாக நிலத்திலே பதிந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மரமும் அது எந்த புயலிலும் காற்றிலும் மழையிலும் அசைக்கப்படாதபடிக்கு அது உறுதியாகவே நிற்கும். ஆனால் சில மரங்களை நாம் பார்க்கிற போது அது பார்வைக்கு மிக பெரிதாக இருக்கும். ஆனால் ஒரு சிறிய காற்றடித்து மழை பெய்கின்ற போது அது தானாக சரிந்துவிடும். காரணம், அந்த மரத்தினுடைய வேர்கள் எல்லாம் சல்லி வேர்களாக அது மேலோட்டமாகவே அது படர்ந்திருக்கும். அநேக வேர்கள் இருக்கும், ஆனால் அவைகள் மண்ணோடு கூட பிடிப்பு அதற்கு இருக்காது. அவைகள் மேலோட்டமாக காணப்படுவதனாலே அந்த மரங்கள் சிறிய காற்றிலே கூட அது சாய்ந்து விடுகிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் இன்றைக்கு அநேகத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், ஆனால் ஆழமாக கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் சிலர் மட்டுமே. அந்த வரிசையிலே தோமா மற்ற 11 சீடர்களை போன்று அல்லாமல் அவன் ஆழமாக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை அவன் அறிந்து கொள்வதற்கு ஆவல் கொள்ளுகின்றான். இதுவரையிலும் நாம் தோமாவனுடைய வாழ்வை பார்க்கின்ற போது அவரை ஒரு சந்தேக தோமாவாக நாம் பார்த்து பழக்கப்பட்டோம். ஆனால் தோமாவனுடைய உயிர்ப்பின் செய்தி அவன் கேட்டு அதை தன் உள்ளத்தில் வாங்கி அதை வெளிப்படுத்துவதற்கு அவர் முயலுகின்ற காரியத்தின் வழியாக அநேக பேருண்மைகளை காண்கின்றோம். எப்படி ஒரு விசுவாசி ஆழமான நம்பிக்கையிலே உறுதியாக வளர வேண்டும், சான்று பகர வேண்டும் என்பதற்கு தோமா நமக்கு ஒரு சவாலாக மாதிரியாக முன்னிற்கின்றார். 2 காரியங்களை இந்த நாளினுடைய தலையங்கத்தை தொடர்ந்து நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தியை மையப்படுத்தி நாம் சிந்திப்போம். முதலாவது, இந்த தோமா உண்மைக்கான தேடலில் அவர் தன்னுடைய விசுவாசத்தை அங்கே பதிக்கின்றார். உண்மைக்கான தேடலில் தன்னுடைய விசுவாசத்தை அவர் ஆழப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு என்பது அது வரலாற்றிலே நடந்த ஒரு மாபெரும் செயல். அதற்கு முன்பும் அதற்கு பின்னும் இதுவரையிலும் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவதாக வரலாற்று சான்றுகள் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மட்டும் இன்றளவும் காலியாக திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்து அவர்கள் மடிந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய சுவடுகள் இல்லாமல் அவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் சொன்னபடி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு
எழுந்தார். ஆகவே அவருடைய உயிர்ப்பானது அது உயிரோட்டமுள்ள ஒரு செய்தி, அது ஒரு ஆழமான செய்தி, அது மிக பெரும் சவால் நிறைந்த செய்தி, வரலாற்றிலே அதுவரையிலும் நடக்காத ஒரு செய்தி. இதை தோமாவிற்கு உடனிருந்த சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை அவரை அடக்கம் செய்த தோட்டத்திலே கண்டு அவரோடு உலாவியவர்கள், பேசியவர்கள், அந்த சீடர்கள் வழியாக யார் யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டதோ அவர்கள் எல்லாரும் இந்த தோமாவிற்கு சொல்லுகிறார், நம்முடைய அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய குருநாதர், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்னபோது அதை இந்த தோமா ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விலாவை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று இந்த தோமா அடம்பிடிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தேடல் இந்த தோமாவினுடைய வாழ்க்கையில் ஒரு மேலான உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற தேடலாக அமைந்ததை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த தோமா மற்ற சீடர்கள் சொன்னதை கேட்டு அப்படியே நம்பியிருந்தால் அவருக்கு ஒரு மேலான அனுபவத்தை அவரால் பெற்று கொண்டிருக்க முடியாது. யோவான் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது அங்கே தோமா சொல்லுகிறார், தோமா அவருக்கு பிரவித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே. இது அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்னும் யாரும் எந்த ஒரு சீடனும் சொல்லாத ஒரு வார்த்தை, என் ஆண்டவரே என் கர்த்தரே என்று சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தை உயிர்த்த ஆண்டவர் மீது தோமாவுக்கு இருந்த நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் மேலோட்டமாக ஆண்டவர் உயிர்த்தார் என்று சொல்லுகிற போது, உயிர்த்த கிறிஸ்துவை 8வது நாளிலே அவர்கள் கூடியிருந்த அறையிலே ஆண்டவர் பிரசன்னமாகி தோமாவை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கரங்களை என் கையினுடைய காயத்தில் வைத்து என் விலாவிலே போடு என்று சொன்னபோது, என் ஆண்டவரே என்று சொல்லி அவன் அவரை தழுவிக்கொள்ளுகின்றான். நம்முடைய வாழ்விலும் உண்மையை நோக்கிய நம் தேடலை ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு தோமாவினுடைய ஆன்மீக தேடல், உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவத்தை சொந்தமாக்குவதற்கு தோமா மேற்கொண்ட தேடல் நம்முடைய வாழ்விலும் காணப்பட வேண்டும். எந்த சீடருக்கும் இல்லாத ஒரு மேலான அனுபவத்தை இந்த தோமா தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகின்றான். ஒரு முறை ஒரு சீடன் ஒருவன் ஒரு ஞானியை பார்த்து, நானும் ஞானம் பெற விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய ஆசிரமத்தில் சென்று கேட்கின்ற போது, அந்த குரு, சரி, நான் உன்னிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறேன், அதற்கு நீ பதில் சொன்னால் நீ ஞானம் பெறுவதற்கு தகுதி உடையவனா என்று நான் அறிந்து கொண்டு என்னுடைய ஆசிரமத்தில் உன்னை நான் சேர்த்து கொள்கிறேன் என்று சொன்னார். முதலாவது அந்த ஞானி அந்த வாலிபனை பார்த்து கேட்ட கேள்வி, நீ யார் என்பது. நீ யார் என்கிற கேள்வியை கேட்டபோது அவன் சொன்னான், என்னுடைய பெயர் பார்த்தா சாரதி என்று சொல்லி. இந்த குரு சொன்னார்கள், நான் உன்னுடைய பெயரை கேட்கவில்லை, அது உனக்கு உன்னுடைய பெற்றோராலே கொடுக்கப்பட்டது. மீண்டும் கேட்டார், நீ யார் என்று சொல்லி. அப்பொழுது அந்த வாலிபன் சொன்னான், நான் கல்லூரியிலே படிக்கின்ற ஒரு மாணவன் என்று சொல்லி. அதற்கு அந்த குரு, நீ எங்கு படித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி நான் உன்னிடத்தில் கேட்கவில்லை, நீ யார் என்பதனை எனக்கு சொல் என்று கேட்டபோது அவன் சொன்னான், நான் ஒரு ஆண்மகன் என்று சொல்லி. ஞானி மீண்டும் சொல்லுகிறார்,
உன்னுடைய பாலினத்தை நான் கேட்கவில்லை, நீ யார் என்று மீண்டும் கேட்டபோது அவன் சொல்லுகிறான், என்னாலே என்னையே புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னாலே என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை, நான் யார் என்பதனை கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஞானி சொன்னார், நன்று நன்று, நீ யார் என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி அந்த வாலிபனை தன்னுடைய ஆசிரமத்திலே இணைத்து கொள்ளுகிறார். அருமையான திருச்சபையே, சமூகம் இதுவரை சொல்லி கொடுத்த பதில்களையே மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருப்பவர்கள் வாழ்வின் முழுமையை நோக்கிய பயணத்திலே வெற்றி கொள்ள போவதில்லை. மாறாக சுய தேடலில் ஈடுபடுவோர் மட்டுமே வாழ்வை முழுமையாக்க முடியும் என்பதனை இந்த பகுதிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் பரம்பரையாக சொல்லி கொடுத்தவற்றை நாமும் அதை கேட்டு அப்படியே நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது. அந்த சவால்களிலே நம்முடைய தேடலை நாம் ஆழப்படுத்தி ஒரு புதிய சமூகத்திற்கு நாம் கொடுக்கின்ற சவால்கள் நிறைந்த வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் தோமா நமக்கு முன்பாக வைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது. அதை தேடலின் ஊடாக நாம் கண்டறிந்து முன்னேறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிரேக்க கதை இலக்கியத்திலே ஸ்பிங் என்று சொல்லுகிற ஒரு வித்தியாசமான படைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிருகவும் கடவுளும் கலந்த ஒரு படைப்பு. இந்த மிருகம் சந்திக்கின்ற நபரிடத்திலே ஒரு புதிரை விடுவிக்கும். இந்த புதிருக்கு பதில் சொல்லுகின்ற நபருக்கு திரளான பரிசுகளை கொடுத்து விட்டு சென்றுவிடும். ஆனால் இதற்கு பதில் சொல்லாத மனிதர்களை அது கொன்றுவிடும். யாரெல்லாம் புதிரை விடுவிக்க முடியவில்லையோ அவர்கள் அனைவரும் இம்மிருகம் விழுங்கி விடுகின்றது. நாம் வாழும் இந்த உலகத்திலே ஸ்பிங்ஸ் போன்று நமக்கு முன்னால் பல புதிர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்புதிர்களை நம்முடைய வாழ்விலே நாம் பிரச்சனைகள் என்கிறோம். புதிர்கள் நமக்கு முன்பாக இருக்கின்ற புதிர்களை நாம் எதிர்கொள்ள முடியாத சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது அது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்து விடுகிறது. எடுத்துக்காட்டாக இந்த நாட்களிலே நாம் சந்தித்து வருகிற கொடிய கொரோனா என்று சொல்லுகிற நோய், அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சிறிய கிருமியாக இருந்தாலும் அது மனித குலத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. உலகத்திலே பல நாடுகள் அதற்கு ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து அதனுடைய வீரியத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்கா, சீனா, இந்தியா, இந்த 3 நாடுகளும் மிகப்பெரிய முயற்சியை இந்த கொடிய கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு, அதற்கு மாற்று மருந்து கண்டுபிடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒருவராலும் முடியவில்லை. இது எல்லா நாட்டிற்கும் மிகப்பெரிய சவாலாகவே இந்த நோய் அமைந்திருக்கிறது. இந்த நோயிலிருந்து விடுபடுகின்றவர்கள் சிலரே. இன்றைக்கு சுமார் 16 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு 1.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு உலகத்திற்கு விடப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். எப்படி இந்த ஸ்பிங்ஸ் என்று சொல்லுகிற இந்த அதிசய மிருகம் ஏற்படுத்துகிற புதிருக்கு பதில் சொல்லாதவர்கள் அதால் விழுங்கப்படுகின்றார்களோ, அதே போன்றே இன்றைக்கு இந்த ஒரு சிறிய கொரோனா என்று சொல்கிற அந்த வைரஸ்னாலே தாக்கப்படுகிற மனிதர்கள் இன்றைக்கு விழுங்கப்படுகிறார்கள். அதில் சிலர் தப்பி பிழைக்கின்றார்கள், பதில் சொல்லுகிறவர்கள். அருமையானவர்கள், இந்த தோமா
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் சவாலுக்கு ஒரு பதிலாக அமைந்திருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய தேடலை முன்வைத்து அதனுடைய ஆழத்தையும் வீரியத்தையும் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருந்தது மட்டுமல்ல, அவர் ஒரு மேலான இறை அனுபவத்தை தன்னுடைய தேடலினூடாக கண்டு கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, உண்மைக்கு சான்று பகர்ந்த தோமா. முதலாவது அவருடைய வாழ்வினுடைய உயிர்த்த கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை அவர் கேட்கிற போது அவ்விடத்தில் காணப்பட்ட தன்மைக்கும் உயிர்த்த கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை சொந்தமாக்கின பிற்பாடு அவருடைய வாழ்விலே காணப்பட்ட அனுபவத்திற்கும் இடையிலே ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவரை கண்டால் ஒழிய, அவருடைய காயங்களை தொட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பை அவர் சொந்தமாக்கிய நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நிகழ்கின்றது. கிறிஸ்து உயிர்த்தார் என்ப உண்மை அறிந்த அனுபவத்தின் புனித தோமா அமைதியாக இருக்கவில்லை. அந்த உண்மையை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆவல் அவருடைய உள்ளத்திலே தீயாக பற்றி எரிகிறதுகள். நாம் தோமாவை சந்தேக தோமா என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். அதற்கு காரணம் தோமா அல்ல, உயிர்த்த இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியை தோமாவிடத்திலே சொன்ன சீடர்கள் தான் அதற்கு காரணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு ஒரு வரலாற்று நிகழ்வு. அதுவரையிலும் நடந்திராத ஒரு பெரும் செயல் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பை கண்டார்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவாடினார்கள், உரையாடினார்கள். இருந்தும் கூட இந்த செய்தியை சொன்ன இந்த சீடர்களுடைய அந்த செய்தியிலே ஒரு சாரமில்லை. உயிர்த்த கிறிஸ்துவை தோமாவுக்கு அவர்கள் அறிவிக்கிற போது அதில் ஒரு சாரமில்லை. அந்த செய்தியிலே இதோ கவலை மிகுந்த முகத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு கூட தான் அந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உயிர்த்த கிறிஸ்துவை கண்ட சீடர்கள் இப்பொழுது அறைகளிலே பூட்டி கொண்டு, தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு, ரோமர்களுக்கு பயந்து, இன்னும் உயிர்த்த கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை அவர்கள் வெளிப்படுத்தாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் இந்த தோமாவாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு மாபெரும் செய்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிற செய்தி. இதை தோமாவுக்கு அறிவித்த சீடர்கள் அதை துக்க முகத்தோடும் வேதனையோடும் தான் இதை அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த செய்தி இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பை கண்டவர்களும் கேட்டவர்களும் மீண்டும் போய் பயத்தோடும் திகிலோடும் பூட்டிய வீட்டிற்குள்ளே இவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள். இதை பார்த்த தோமாவிற்கு உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தாரா என்று சொல்லுகிற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. ஆகவே தான் தோமா இதை ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலே பார்த்து அதிலே தெளிவடைய விரும்புகின்றார். சொன்னவர்களுடைய சாரமற்ற செய்தி, அவர்கள் வெளிப்படுத்தின அந்த பய உணர்வுகள் தோமாவிற்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று சொன்னால் இவர்கள் வீறு கொண்டு அந்த செய்தியை அறிவித்திருக்க வேண்டும். அதில் ஒரு சாரம் இருந்திருக்க வேண்டும். இவர்கள் பூட்டிய வீட்டிற்குள் பயந்து கொண்டு வாழ்ந்திருக்க கூடாது. இதை அந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பை கண்டவர்களும் கேட்டவர்களும் செய்யாமல் போனதே தோமாவிற்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்தினது. ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு அந்த மகத்துவமான செய்தியை இவர்கள் அறிவிப்பதற்கு வீரியம் கொண்டு புறப்படவில்லை என்பது அவருடைய உள்ளத்தில் எழுந்த மிகப்பெரிய கேள்வி. அவருடைய கோழைத்தனத்தை, அச்சத்தை பார்த்து இவர்கள் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை அனுபவித்தவர்கள் தானா என்று சொல்கிற
ஒரு கேள்வியை அவருடைய உள்ளத்தில் எழுகின்றது. அதே வேளையில் உயிர்த்த கிறிஸ்துவை உடமையாக்கி கொண்ட தோமா அந்த நேரத்திலே என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்கிற அறைக்கூவலை முன்வைத்து அவர் எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியில் இந்தியா வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய வடப்பகுதியாக இருக்கிற சென்னையிலே அவர் ஊழியங்களை நிறைவேற்றினார். கடைசி கால ஊழியங்கள் கேரளாவிலே 7 திருச்சபைகள், இன்னொரு திருச்சபை அரைப்பள்ளி என்று சொல்லப்படுகிறதான நம்முடைய அருகாமையில் இருக்கிற திருவிதாங்கூட்டில் இருக்கிற அந்த அரைப்பள்ளி 7 திருச்சபைகள் என்று வரலாற்று நூல்கள் தெளிவுபடுத்துகிறது. 7 திருச்சபைகளை கட்டி கடைசி கால அவருடைய திருப்பணியானது நம்முடைய சென்னை பகுதியை மையப்படுத்தி அமைந்தது. அதில் 2 மலைகளில் அவர்கள் துரத்தப்பட்டு கடைசியாக சின்ன மலையில் வைத்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு சாந்தோம் திருச்சபையில் இருக்கிற இடத்துல அவர் அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. பாருங்கள் அருமையானவர்களே, உயிர்த்த ஆண்டவரை அவருடைய தேடலின் ஊடாக கண்டு கொண்ட பிற்பாடு அவர் அக்கினி சோலையாய் பற்றி எரிந்து ஆண்டவருக்கு சுகந்த வாசனை வீசுகிற ஒரு நல்ல பாத்திரமாக செயல்பட்டார். ஆனால் உயிர்ப்பை கண்டவர்களும் கேட்டவர்களும் பூட்டிய அறையிலே அச்சத்தோடும் திகிலோடும் அவர்கள் முடங்கி போனார்கள். அதுதான் தோமாவிற்கும் மற்ற 10 சீடர்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். நேரடியாக உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்று கொண்டவர்கள் ஆண்டவருடைய செய்தியை சொல்லவில்லை. ஆனால் ஆழமான தேடலின் ஊடாக கிறிஸ்துவின் உயிர்ப்பை உறுதி செய்த தோமா என் ஆண்டவரே என் கடவுளை என்று சொல்லி உலகத்தின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சியாய் நின்று ஆண்டவருக்காக வாழ்ந்து மடிந்தார்கள். நாமும் அந்த உயிர்த்த கிறிஸ்துவின் உன்னத அனுபவத்தை நம்முடைய வாழ்வில் உடைமையாக்கி அவருக்காக சான்று பகர்வதற்காக அந்த உயிர்ப்பில் இருக்கிற அந்த உயிரோட்டத்தை நாம் தேடி கண்டுபிடிப்பதற்கு இந்த நாளின் இறைச்செய்தி நமக்கு துணை செய்யட்டும். ஆண்டவர் தாமை தொடர்ந்து நம்மை ஆற்றல் படுத்தி அவருக்காக இந்த தோமாவை போன்று பயன்படுத்தி நாம் மனம் பரப்ப இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுமி நின்று நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னிமலையிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மத்தியிலிருந்து எழுந்தள்ளினார். பல்மலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய இதனுடைய வலபத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையையும் பசுனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். நின்றவாறே 282வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 282. விசுவாசியின் காதல் பட இயேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம். 282வது கீர்த்தனை.
பாசம். நின்றவாறே ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் திரும்பவுமாக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தெய்வமே, இந்த அருமையான இந்த தொழுகையிலே கலந்து கொண்ட எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து நிறைவுபடுத்தி அனுப்பும்படியாக வேண்டியிருக்கின்றோம். கேட்ட இறை வார்த்தைகள் ஆண்டவரே, அது எங்களுடைய உள்ளத்தில் அது ஊடுருவி பாய்ந்து தங்களை சிந்தித்து ஆண்டவரே செயல்படக்கூடிய நல்ல வாழ்வை தந்து உதவ வேண்டும் என்று வேண்டுகிறோம் ஐயா. நல்ல கடவுளே, இந்த வாரத்திற்காக உடைய கடமைகளுக்காக பணிகளுக்காக நாங்கள் உம்மாலேயே காக்கப்படத்தக்கதாக உம்முடைய அருளை பொழிய வேண்டும் என்று என் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். அனுக்கிரகித்து கொள்ளும், ஆசீர்வதியும். துதியெல்லாம் உமக்கே, புகழ்ச்சியெல்லாம் உமக்கே. இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. எல்லா நன்மைக்கும் காரணம், எல்லாரும் போற்றும் காரணம், நல்ல நாதம் வல்ல வேந்தம், பொல்லாப்பை போக்கும் பேமன்னா, பல்கோடி நன்றி பூரணா. Hallelujah, 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 ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவினுடைய உறவும் நம்மோடும் கேட்ட இறை வார்த்தைகளோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலேயே ஆமேன்.